திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 401. அதிகாரம் கல்லாமை. இளைஞன் ஒருவன் யாரிடமும் கல்வி பயிலாமல் கல்வி கடவுளான சரஸ்வதியை நோக்கி தவம் செய்தால் வரம் பெற்று பண்டிதனாகிவிடலாம் என்று நினைத்தான். உடனே சரஸ்வதி தேவியை நோக்கி தவம் இருந்தான். அவனது தவத்துக்கு மெச்சிய சரஸ்வதி தேவி காட்சியளித்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். உடனே அவன், நான் எதையும் கற்காமலேயே கல்வியில் பெரிய பண்டிதனாவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டான். இதை கேட்ட சரஸ்வதி தேவி, மகனே, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. குழந்தை பிறந்தவுடனே வாலிபனாக முடியாது. நெல்லை விதைத்து உடனே அறுவடை செய்ய முடியாது. அதுபோல இளமையில் கற்காமல் போதிய அறிவு பெற முடியாது. நீ ஒரு நல்ல குருவிடம் சென்று கவனமாக படி. அதுதான் உனக்கு நல்லது. நிறைவேற்ற முடியாத வரங்களை நான் ஒருபோதும் தருவதில்லை என்று கூறிவிட்டு சரஸ்வதி தேவி மறைந்து போனார். சரஸ்வதி தேவியை நம்பி ஒரு பயனும் இல்லாமல் போய்விட்டதே என்ற வருத்தத்தில் ஒரு நாள் கடற்கரையோரம் அமர்ந்திருந்த போது அவனுக்கு அருகில் ஒரு பெரியவர் அங்குள்ள மணலை தன் கையினால் எடுத்து கடலுக்குள் தூக்கி போட்டுக் கொண்டிருந்தார். உடனே அவரை பார்த்து, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர், இந்த கடலை கடக்க முடியாமல் மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். அதனால் இந்த மணலை எடுத்து கடலில் போட்டு கடலுக்குள் குறுக்கே ஒரு பாலம் கட்டி கொண்டிருக்கிறேன் என்றார். இதை கேட்ட இளைஞனுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. இந்த முயற்சியை கைவிட்டு பாலம் கட்டும் பொறியாளரை அழைத்து அவர் ஆலோசனை கேட்டு பணம் செலவு செய்து பாலத்தை கட்ட முயற்சி செய்யுங்கள் என்றார். உடனே அந்த பெரியவர், நீ மட்டும் எந்த குருவும் இல்லாமல் தவத்தினால் கடவுளை திருப்தி செய்து கல்வி அறிவு பெற முடியும் என்று நம்பும்போது நானும் உன்னை போல பொறியாளரிடம் யோசனை கேட்காமல் பாலம் கட்ட நினைப்பதில் என்ன தவறு என்று கேட்டுவிட்டு அவரும் அங்கிருந்து மறைந்தார். படிக்காமல் பண்டிதனாக முடியாது என்பதை உணர்ந்த இளைஞன் உடனே ஒரு நல்ல குருவை தேடி கல்வி பயில முயற்சித்தார். அறிவு தரும் நூல்களை கற்காமல் கற்றவர் உள்ள சபையில் பேசுதல் கட்டமில்லாமல் பகடையாடுவதை போன்றதாகும் என்பதை அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கற்காத மனிதன் பேதை, நூல்களை கற்றால் மேதை.